லவ் மீட்டர்னு சொல்லி ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சிட்டு ஹீரோயின் பண்ற அலப்பர் இருக்கே பா தாங்க முடியல. அதாவது மேட்டர் என்னன்னா, இப்பதாங்க Z5 ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்க ஒரு தமிழ் வெப் சீரிஸான ஹாட் டீலே பேட்டரின்னு சொல்லி வெப் சீரிஸ் பார்த்தேன். இந்த வெப் சீரிஸ்ல ஹீரோயின் வந்து ஒரு டிவைஸ் கண்டுபிடிக்காங்க. அந்த டிவைஸ் பேர் என்ன, லவ் மீட்டர். இந்த லவ் மீட்டர் என்ன பண்ணா, நீங்க ஒருத்தங்க லவ் பண்றீங்கன்னா அவங்களை எந்த அளவுக்கு லவ் பண்றீங்க, அவங்கள லவ் பண்றீங்களா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த டிவைஸ் வந்து கண்டுபிடிச்சு சொல்லும். இப்படிப்பட்ட அற்புதமான டிவைஸை ஹீரோயின் கண்டுபிடிக்க ரீசன் என்ன, அந்த டிவைஸை வச்சு ஹீரோயின் என்ன அலப்பறலாம் பண்றாங்க, அண்ட் இவங்க லைஃப்குள்ள ஹீரோ எப்படி வராது, வந்த அப்புறம் என்ன ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வெப் சீரிஸை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பிராங்கா சொல்லணும்னா இந்த வெப் சீரிஸ் ஆரம்பிக்கும் போது ஏன்னா ஒரு மாதிரி போகுது அப்படி இருந்துச்சு. பட் போக போக ரொம்ப நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க சொல்லுவேன். ஆக்சுவலா இந்த வெப் சீரிஸ்ல யார் லீடா பண்ணிருக்காங்கன்னா, ஹார்ட் பீட்ல ரவி சீனியர் அண்ட் அனிதா சீனியர் சொல்லி 2 கேரக்டர்ஸ் இருக்கு தெரியுமா. அந்த 2 கேரக்டர்ஸ் பண்ண ஆர்டிஸ்டா இந்த வெப் சீரிஸ்ல லீடா பண்ணிருக்காங்க. ஸோ ஹார்ட் பீட்ல அவங்க 2 கேரக்டர்ஸ் எந்த மாதிரி இம்பாக்ட் உங்களுக்கு ஏற்படுத்துச்சோ அதே இம்பாக்ட் இந்த வெப் சீரிஸ்ல ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்களோட கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுங்க. குறிப்பா எனக்கு ஹீரோயினோட கேரக்டர் ரைட்டிங், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஹீரோயின் அந்த லவ் மீட்டர் கண்டுபிடிக்க அந்த ரீசன், அந்த ரீசன் ரொம்ப நல்லாவே கொடுத்திருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி எனக்கு ஸ்டார்டிங்ல ஹீரோயின் பண்றலாம் பார்த்தா கொஞ்சம் பைத்திய மாதிரி பண்றாங்களோன்னு சொல்லி ஒரு ஃபீல் வந்துச்சு. பட் போக போக அந்த கேரக்டர் ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் அவங்க ஜஸ்டிஃபை பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இது போக இந்த வெப் சீரிஸ்ல உங்களுக்கு லவ் வேணுமா, லவ் இருக்கு, எமோஷன் வேணுமா, எமோஷன் இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் வேணுமா, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு சொல்லி எல்லாமே இந்த வெப் சீரிஸ்ல தொட்டிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த வெப் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி உங்களை அப்படியே மைண்ட் அப்படியே ஒரு கொலாப்ஸா வச்சிருக்கலாம் சொல்ல மாட்டேன். இன்ஃபேக்ட் அடுத்து இதுதான்ப்பான்னு சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே கண்டுபிடிச்சிருங்க. அப்ப ஏன் ப்ரோ இந்த வெப் சீரிஸ் பார்க்கணும்னு சொல்லி கேட்கீங்கன்னா, என்னதான் அடுத்த சீன் நீங்க கண்டுபிடிச்சாலும் அது உங்களுக்கு நல்லா இருக்கும், ரொம்ப ஜாலியான ஒரு ஃபீல் தரும். ஸோ அதுக்காக இந்த வெப் சீரிஸ் பாருங்கன்னு சொல்லுவேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.